வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன தெரியுமா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன். ஸோ நம்மளோட சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டவுட்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்களோட கொஷின் என்ன, அவங்களோட ஆன்சர் என்ன, அவங்களோட கொஷினுக்கு நாம் கொடுக்க போகிற ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாம் ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் யார் கேட்டிருக்கிறா? எம் வம்சி கேட்டிருக்கிறாரு. அவரோட கொஷின் என்ன தெரியுமா? நாங்கள் போனது அங்கே தான் அல்லது நாங்கள் அங்கே தான் போனோம். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு எம் வம்சி கேட்டிருக்கிறாரு. வம்சி, உங்களுக்கான ஆன்சர் தான் தட் இஸ் வேர் வி வெண்ட். தட் இஸ் வேர் வி வெண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 2, பி பப்பி. ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட்டு என்ன? அது எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி பல சமயங்களில் கோபமாகவும் ஆச்சரியமாகவும் கேட்போம். எப்படி தெரியுமா கேட்போம்? அது எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு? இது எப்படி சார் இங்கிலீஷில் கேட்குறதுன்னு பி பப்பி கேட்டிருக்காங்க. பப்பி, உங்களுக்கான ஆன்சர் தான் ஹவு கம் யூ டிட் நோ ஆஃப் இட். ஹவு கம் யூ டிட் நோ ஆஃப் இட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 3, சி ஐயப்பன். ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. ஐயப்பனோட டவுட் என்ன? சும்மா செய்யணுமேன்னு கடமைக்கு அதை செய்யாத, சும்மா செய்யணுமேன்னு ஒரு பேருக்கு அதை செய்யாத. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சி ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஐயப்பன், உங்களுக்கான ஆன்சர் தான் டோன்ட் டூ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். டோன்ட் டூ ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் இட். நெக்ஸ்ட் நம்பர் 4 போகிறோம். எல் ரித்திக் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவரோட டவுட் என்ன? நான் பேசாமல் நடந்தே போய்க்கிறேன். சில சமயம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி டயர்டாக இருப்போம். அப்போ என்ன சொல்லுவோம்? பேசாமல் நான் நடந்தே போய்க்கிறேன். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு ரித்திக் கேட்டிருக்காரு. ரித்திக், உங்களுக்கான ஆன்சர் தான் ஐ வுட் ராதர் கோ ஆன் ஃபுட். ஐ வுட் ராதர் கோ ஆன் ஃபுட். நல்லா கவனிங்க. ரித்திக், நடந்து போகிறத பை வாக்குன்னு சொல்லக்கூடாது, மாறாக ஆன் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது எஸ் லீனா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? நான் எப்பயாச்சும் அப்படி நினச்சிருக்கிறேனா? என்னது? நான் எப்பயாச்சும் அப்படி நினச்சிருக்கிறேனா? இதை எப்படி சார் இங்கிலீஷில் கேட்குறதுன்னு லீனா, உங்களுக்கான ஆன்சர் தான் ஹாவ் ஐ எவர் தாட் ஸோ. ஹாவ் ஐ எவர் தாட் ஸோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டி லோகு ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட்டு என்ன? ஒரு 2 டவுட்டு கேட்டிருக்காங்க. லோகு முதல் டவுட்டு, நீங்கள் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க, அதே மாதிரி நீங்கள் சோர்வாக களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இந்த 2 தமிழ் வாக்கியங்களையும் எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு லோகு கேட்டிருக்காரு. லோகு, உங்களுக்கான ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்கள் சோர்வாக களைப்பாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க. என்ன டென்ஸில் இருக்கு? இறந்த காலத்தில் சிம்பிள் பாஸ்டில் இருக்கு. ஸோ அது எப்படி சொல்லும் இங்கிலீஷில்? யூ சீம்டு டயர்டு. யூ சீம்டு டயர்டு. சரி, லோகு கேட்டிருக்கிற அடுத்த டவுட் என்ன? நீங்கள் களைப்பா சோர்வா டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ இது இப்படி சிம்பிளாக சொல்லலாம். லோகு எப்படி? யூ சீம் டயர்டு. யூ சீம் டயர்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். எஸ் சுதிக்ஷா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. சுதிக்ஷாவோட டவுட் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். என்னது? நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சுதிக்ஷா, உங்களுக்கான ஆன்சர் தான் ஹேவ் யூ டோல்டு மீ ஐ வுடன்ட் ஹாவ் கம். ஹேட் யூ டோல்டு மீ ஐ வுடன்ட் ஹாவ் கம். நெக்ஸ்ட் டி கீர்த்தி ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? என்ன நடந்தாலும் சரி நான் வருவேன். என்ன நடந்தாலும் சரி நான் வருவேன். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு டி கீர்த்தி கேட்டிருக்காங்க. கீர்த்தி, உங்களுக்கான ஆன்சரை நாம 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஐ வில் கம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஐ வில் கம். சரி, நம்பர் 2, கம் வாட் மே ஐ வில் கம். கம் வாட் மே ஐ வில் கம். நெக்ஸ்ட் நம்பர் 9, சி நந்தகுமார் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவரோட டவுட் என்ன? இப்போ நம்ம இங்கே நின்றுருப்போம், நம்மள்ட்ட யாராவது வழி கேட்பாங்க, இங்கே எப்படி போகிறது அங்கே எப்படி போகிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அந்த வழியில் பழக்கம் இல்லை, அந்த வழி எனக்கு தெரியாது, எனக்கு அந்த வழி பழக்கம் இல்லை சொல்லுவோமா இங்கிலீஷில்? ஸோ அதை தான் நந்தகுமார் கேட்டிருக்காரு. அந்த ரூட்டில் எனக்கு பழக்கம் இல்லை. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நந்து, உங்களுக்கான ஆன்சர் தான்
ஐ எம் நாட் யூஸ்டு டு தட் ரூட், ஐ எம் நாட் யூஸ்டு டு தட் ரூட். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10 ஜே சமரேஷ் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 டவுட்டு கேட்டிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் டவுட் என்ன தெரியுமா? நீ மாட்டிப்ப, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. அதே மாதிரி அவரோட செகண்ட் டவுட்டு, அவன் மாட்டிக்கிட்டான், இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. சமரேஷ், முதல்ல உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் டவுட்டை பார்த்துடலாம். நீ மாட்டிப்ப, இந்த தமிழ் வாக்கத்தை இங்கிலீஷில் யூ வில் கெட் காட், யூ வில் கெட் காட்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவன் மாட்டிக்கிட்டான், இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் he got caught, he got caught சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதை மறக்காம எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அடுத்த செஷனில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.